லூசிஃபர். முதல் பாவம் ஏவாள் விளக்கப்பட்ட கனியை தின்பதில் துவங்குகிறது என்பதே பலருடைய எண்ணம். உண்மையில் அதற்கு வெகு காலத்துக்கு முன்பே முதல் பாவம் தோன்றிவிட்டது. அதற்கு காரணமாயிருந்தவன் லூசிஃபர். லூசிஃபர் விண்ணுலகில் கடவுளோடு இருந்த ஒரு தேவ தூதன். மிகவும் அழகானவன். வானதூதர்களிலேயே மிகவும் உயர்ந்தவன். அவனுடைய அந்தஸ்தினாலும் அழகினாலும் அறிவினாலும் அவனுக்கு கர்வம் உண்டாயிற்று. அந்த கர்வம்தான் முதல் பாவம். தன்னை போல யாரும் இல்லை என நினைத்த அவன் அடுத்த இடத்துக்கு ஆசைப்பட்டான். அதுதான் கடவுளினிடம். கடவுளினிடத்துக்கு தான் உயர வேண்டும் என ஆசைப்பட்டதால் கடவுள் அவனை மேல் உலகிலிருந்து பாதாள உலகிற்கு தள்ளிவிட்டார். அவனுடைய செயல்கள் கடவுளுக்கு நேரெதிரான செயல்களாக மாறிப்போயின. கடவுள் கர்வத்தையும் செருக்கையும் அடியோடு வெறுப்பவர். பணிவையும் தாழ்மையையும் மட்டுமே எதிர்பார்ப்பவர். சாத்தான் பாதாளத்தில் விழுந்ததால் அவனுடைய தெய்வத்தன்மையை இழந்து விட்டான். ஆனால் தேவ தூதர்களுக்குரிய வரங்களை அவன் இழந்து விடவில்லை. அதனால்தான் அற்புதங்களை செய்யும் ஆற்றல் சாத்தானிடம் என்றும் இருக்கிறது. விண்ணுலகின் அரசராக கடவுளும் மண்ணுலகின் அரசனாக சாத்தானும் இருக்கின்றனர். அதனால்தான் உலக செல்வங்களுக்கு பின்னால் அலையும் போது நாம் உலகின் தலைவனாகிய சாத்தானின் அணியில் நம்மை அறியாமலேயே சேர்ந்து விடுகிறோம். உதாரணமாக, புகழ் வேண்டும், பணம் வேண்டும், பதவி வேண்டும் என்பதே நமது முதன்மை தேடலாகும் போது நமது வாழ்க்கை சாத்தானின் தலைமையின் கீழான வாழ்க்கையாக மாறுகிறது. அதே நேரம் பாவமற்ற இதயம், எல்லோரையும் அன்பு செய்யும் மனம், தாழ்மை, மன்னிக்கும் மனம் இவையெல்லாம் நமது தேடலாகும் போது இறைவனின் தலைமையின் கீழ் இணைபவர்களாகிறோம். இதைத்தான் இயேசு விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வையுங்கள், மண்ணுலகில் செல்வம் சேர்க்க வேண்டாம் என்று சொல்கிறார். அழகை, அதாவது சாத்தான் மனிதர்களை இவ்வுலகு சார்ந்த செயல்களில் கவனம் செலுத்த தூண்டுகிறது. இறைவனின் ஆவியானவரோ விண்ணுலக வாழ்க்கைக்கான செயல்களை செய்ய தூண்டுகிறார். இதுவே தீய ஆவிக்கும் தூய ஆவிக்கும் இடையேயான வேறுபாடு. சாத்தானை இயேசு சிலுவை மரணத்தின் மூலம் வெற்றி கொண்டார் என்கிறது பைபிள். சாத்தான் உலகின் தீர்ப்பு நாளில் அக்கினி கடலில் எரியப்படுவான். சாத்தானின் வழியில் செல்பவர்களுக்கும் அதுவே முடிவென்கிறது பைபிள். மக்கள் தனது வழியில் நடக்கும்போது கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். அதே நேரம் சாத்தான் கடும் கோபம் அடைகிறான். கடவுளின் வழியில் செல்பவர்களை சோதிக்கிறான். ஆனால் கடவுளின் அனுமதி இல்லாமல் அவன் யாரையும் சோதிக்க முடிவதில்லை. கடவுளிடம் முழுமையாய் சரணடையும் மக்கள் சாத்தானின் சோதனைகளை வெல்கிறார்கள். சாத்தான் என்பது அவனுடைய பெயர் அல்ல. சாத்தான் என்பதற்கு எதிரி, பகைவன், குற்றம் சுமத்துபவன் என்பது பொருள். கடவுளுக்கு எதிராகவும் பகைவனாகவும் மனிதர்களை குற்றம் சுமத்துபவனாகவும் இருப்பதால் அவனுக்கு அந்த பெயர் நிலைத்து விட்டது. பொய்களின் பிதா அவனே. ஏவாளிடம் முதல் பொய்யை சொல்லி தனது வேலையை துவங்கி வைத்தான். நாம் பொய் சொல்லும் ஒவ்வொரு கணமும் சாத்தானின் குழுவில் இருக்கிறோம் என்பதே உண்மை. இவ்வுலகின் தலைவன் என இயேசுவே சாத்தானை அழைக்கிறார். உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை சாத்தானிடமிருந்து வருகின்றன என்கிறது பைபிள். பெயல்செபூல், சாத்தான், பேய், சர்ப்பம், வலு சர்ப்பம் என்றெல்லாம் சாத்தானுக்கு பல பெயர்கள் உண்டு. சாத்தான் இவ்வுலக வாழ்க்கையை பற்றிய ஆசைகளை மட்டுமே ஊட்டுபவன். போலித்தனமான போதனைகளை விதைப்பவன், நல்ல விதைகளிடையே களைகளை விதைப்பவன். கர்வம், பெருமை, சுயநலம் என்னும் குணாதிசயங்கள் கொண்டவன். மீட்புக்கு இறைவனின் கருணை தேவையில்லை என்று போதிப்பவன்.
உண்மைக்கு எதிரானவன், பொய்களின் தலைவன், பாதி உண்மையுடன் பொய் எனும் விஷத்தை கலக்கி நம்ப வைப்பதில் கில்லாடி. நம்மை பாவத்தை நோக்கி இழுப்பவன், சலனங்களின் தலைவன். பயத்தை ஊட்டி கடவுள் நம்பிக்கையை வலுவிழக்கு செய்பவன். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் போன்ற தூய ஆவியின் கனிகளுக்கு எதிரானவன். மனிதர்கள் ஆன்மீக வளர்ச்சி அடையக்கூடாது என்பதற்காய் ஏமாற்றும் வேலைகளில் ஈடுபவன். சிலுவையில் தோற்று போனவன், ஆனால் அதை யாரும் அறியக்கூடாது என விரும்புவன். சாத்தானின் குணாதிசயங்களை அறிந்து சாத்தானை விட்டு விலகி இறைவனின் வழியில் நடக்க துணை புரிய இது உதவட்டும்.